இன்னைக்கு ஐநர் துணை எபிசோட்ல கதை வேற லெவல்ல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. சோழன் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணதை பத்தி வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றாரு. நிலா ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிச்சாங்க. சோழன் உங்களால தான் எல்லாம் நடந்துச்சு. நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவரே எக்ஸ்ட்ராவா 4-5 பிட்டு சேர்த்து போட்டு விடுறாருங்க. எல்லாருமே சோழனை அப்படியே நம்புறாங்க. இங்க நிலாவுக்கு ஆபீஸ்ல ராகவ் நிலா கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாரு. சாரி நிலா, ரொம்ப டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. நிலாவும் இட்ஸ் ஓகே, அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்க முடியும், என் மேலேயும் தப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராகவ், காய்ஸ் நிலாவுக்கு அப்ளாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் டின்னர் போறோம், நிலாவோட சக்சஸ் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாருங்க. நிலா ஃபர்ஸ்ட் மறுக்கிறாங்க. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் கம்பல் பண்ணதால நிலாவும் டின்னருக்கு போக ஒத்துக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் போன பிறகு நிலாவுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி பரிமாறவும் செய்யறாருங்க ராகவ். ராகவ் நிலாவே விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் அதை கவனிக்கிறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பக்கத்துல இருந்த திவ்யா, உன்னை எப்படி கவனிக்கிறாரு பாரு, விட்டா ஊட்டியே விடுவாரு போலயே, எங்களெல்லாம் கவனிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நிலாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா, சும்மா இரு திவ்யா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. ராகவ் நிலா கிட்ட வலியுறது ஆபீஸ்க்கே தெரியுது. நிலா அதை அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா ராகவ் ரொம்ப அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நிலா கிட்ட நடந்துக்கிறாருங்க. அது நிலாவுக்கு சுத்தமா பிடிக்காம சோழனுக்கு போன் பண்றாங்க. சோழன், நான் ஆபீஸ் மேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க வந்து என்ன அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சோழனுக்கு சொல்லவா வேணும். அதை கேட்ட சோழன் உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அங்கதாங்க யாரும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத இப்ப பாப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே வந்துட்டு நிலாக்கு ஃபோன் பண்றாருங்க. நிலா, நான் வந்துட்டேன், எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாருங்க. சோழன், வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப கீழே வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. ராகவ், நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலா சொன்ன உடனே ராகவோட முகமே மாறிடுதுங்க. நிலா, உங்களுக்காக தானே இந்த பார்ட்டி, நீங்களே இல்லைன்னா எப்படி அப்படின்னு கேக்குறாருங்க. இல்ல ராகவ், என்னால முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா டக்குன்னு பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ராகவும் பின்னாடியே வராரு. ராகவ், நான் போய்க்கிறேன், நீங்க போய் டின்னர் சாப்பிடுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. இல்ல நிலா, நான் கூட கார்ல ஏத்தி விட்டு வரேன் அப்படின்னு ராகவ் சொல்றாருங்க. நிலாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம விறுவிறுன்னு கீழே இறங்கி போறாங்க. ராகவ் நிலா பின்னாலே போறாரு. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. சோழன் நிலாவை பார்த்த உடனே போய் கார் கதவை திறந்து விடுறாருங்க. நிலா கார்ல ஏறுறாங்க. காரை மூடிட்டு சோழன் வரப்ப ராகவ் சோழனை கூப்பிடுறாரு. ஏய், நிலாவை பார்த்து கூட்டிட்டு போ அப்படின்னு அதட்டெல்லாம் சொல்றாருங்க. சோழன், இவன் யாரு நமக்கு ஆர்டர் போடுறான் அப்படின்னு ராகவ் பாக்குறாருங்க. ராகவ் சோழனை முறைச்சே பார்த்துட்டு இருக்காரு. ராகவ், என்ன பாக்குற, அவ நான் பாக்குற பொண்ணு, பார்த்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாருங்க. நீ பாக்குற பொண்ணுனா அப்படின்னு சோழன் கேக்குறாருங்க. அதுக்கு ராகவ் சோழன் கிட்ட, நான் பாக்குற பொண்ணுனா நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு ராகவ் சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே சோழனுக்கு கோபம் மண்டை உச்சிக்கு போகுது. இப்பதான் லைஃபே நல்லா போற மாதிரி இருந்துச்சு, இவன் யாரா புதுசா உள்ள வரான் அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு. சோழன் ராகவ் கிட்ட, என்ன சொன்ன, ஓ ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாருங்க. ராகவ், என்னடா சிரிக்கிறா அப்படின்னு கேக்குறாருங்க. தான்னு சொன்னா வாயை உடைச்சிருவேன், முதல்ல அவ எனக்கு யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாருங்க சோழன். நிலா என்ன உன் கசின் தானே அப்படின்னு ராகவ் சொல்றாருங்க. சோழன் பயங்கரமா சிரிக்கிறாருங்க. ஓ, அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்களா, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாரு. ராகவ் செம்ம டென்ஷன் ஆகி, ஏன் சிரிக்கிறா அப்படின்னு சோழனை கேக்குறாருங்க. டேய், அவ என் வைஃப்டா அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. இத கேட்ட ராகவுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாருங்க. என்ன வைஃபா, நிலாக்கு கல்யாணம் ஆச்சா, என்னடா கதை விடுறா அப்படின்னு சோழன் கிட்ட கேக்குறாருங்க. கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆகுதுடா அப்படின்னு சோழன் ராகவ் கிட்ட சொல்றாருங்க. 8 மாசம் ஆச்சா அப்படின்னு ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாருங்க ராகவ். அப்ப ஏன் நிலா கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்னாங்க அப்படின்னு ராகவ் கேக்குறாரு. அத அவகிட்டதான் போய் கேட்கணும் அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. ஏதோ நிலாவோட ஓனருங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா வாய உடைச்சிருவேன் அப்படின்னு சோழன் ராகவ எதிர்த்து பேசுறாருங்க. ராகவால எதுவுமே பேச முடியாம அப்படியே நிக்கிறாருங்க. ஆச்சரியத்தோட கார்ல உட்கார்ந்துட்டு இருந்த நிலாவை ராகவ் திகைச்சு போய் பார்த்துட்டே இருக்காருங்க. சோழன் உடனே கார் எடுத்துட்டு நிலாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. நிலா கார்ல போறப்ப சோழன் கிட்ட, அவர் உங்ககிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா பேசினாரு அப்படின்னு சோழன் மழுப்புறாருங்க. இல்ல, அவர் முகமே மாறிடுச்சு, அப்படி என்னதான் கேட்டாரு உங்ககிட்ட அப்படின்னு நிலா கேக்குறாங்க. நிலா, நீங்க யாருன்னு கேட்டாரு, நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. இதை கேட்டு நிலாக்கு பக்குன்னு ஆச்சு. என்னங்க சொன்னீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. நான் உண்மையை சொன்னீங்க, நீங்க என் வைஃப்னு சொன்னீங்க அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. ஏங்க அப்படி சொன்னீங்க, நான் ஆபீஸ்ல கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. சோழன் செம டென்ஷன் ஆகுறாரு. என்ன வேற என்ன சொல்ல சொல்றீங்க அப்படின்னு சோழன் கத்துறாருங்க. நிலா, வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம்ல, ஏன் வைஃப்னு சொன்னீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஆமாங்க, அவன் உங்களை அவன் ஆளுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும், அவன் தான்
தான் என்ன முதல்ல கூப்பிட்டான். கூப்பிட்டு என் ஆள பத்திரமா அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்றவன் கிட்ட நான் எப்படி சும்மா வர முடியும்? அப்படின்னு சொல்றாருங்க சோழன். நிலாவுக்கு இத கேட்டுட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம கார்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தா அடுத்த ஒரு பிரச்சனை வருதுன்னு அப்படின்னு நிலா குழப்பத்தோடயே வீட்டுக்கு போறாங்க. சந்தோஷமா வருவாங்கன்னு எதிர்பார்த்த எல்லாரும் நிலா முகம் மாறி இருக்கிறத பார்த்துட்டு சோழன் கிட்ட என்ன ஆச்சுடா அப்படின்னு கேக்குறாங்க. போகும்போது அவ்வளோ சந்தோஷமா போனீங்க. மதியம் என்னென்னமோ சொன்னேன். ஆனா நீங்க 2 பேரும் வரத பார்த்தா அதெல்லாம் பொய் போலயே அப்படின்னு சேரன் கேட்கிறாருங்க. ஒண்ணும் இல்லண்ணே நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் உள்ள போறாரு. இப்பதான் சோழனுக்கு லைஃப்லயே கிரீன் சிக்னல் லைட்டா கிடைச்சது. அதுக்குள்ள அடுத்த ஒரு பிரச்சனை ரெடியா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் வேணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.